பக்தி பசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் இன்றைக்கி 1,00,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி வளர்ந்துட்டுருக்கு. அதனால் அதை அங்கீகரிக்கும் விதமாக யூடியூப் நிர்வாகத்தினர் அதுக்கு சில்வர் பட்டன் வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இது இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன்னா, இந்த பேர் எப்படி வந்தது, இதனுடைய வளர்ச்சி பேர் வைக்கிறதுலேருந்தே திரு கண்ணப்பன் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக ஒன்றொன்றையும் ரொம்ப சிரத்தையாக செஞ்சிட்டு இருந்தாங்க. இதற்கு பேர் சூட்டுறதுக்கே ரொம்ப சிந்திச்சு பேர் வச்சோம் இதுக்கு. அதில் என்னுடைய பங்கும் இருக்குங்கும் போது ஒரு சின்ன அதனால் பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு விருப்பம் எனக்கு இன்றைக்கி ஆர்வம் வந்திருக்கு. திருப்புகழ்னாலே கண்ணப்பன் தான் ஞாபகம் வருவார். உடனே கால் பண்ணி கேட்கும்பொழுது எல்லாம் நிவர்த்தி செஞ்சுக்கிறது. ஒரு நாள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. எனக்கு ஆர்வத்தில் என்ன செய்ய போகிறீங்க, எப்படிப்பட்ட சேனல், எத்தனையோ யூடியூப் சேனல் வருது, என்ன உங்களுடைய கொள்கை என்ன, கருத்து என்ன, எது பற்றி போட போகிறீங்கன்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி திருத்தலங்கள், அறக்கருத்துகள் அந்த மாதிரி ஒரு நெறியில் தான் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதுக்கு தலைப்பு என்ன வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தலைப்பு சைவம்னு சொன்னாங்க. சரி, இவர் என்ன திருக்குறளுங்கிறாரு, அறக்கருத்துக்கள்ங்கிறாரு, அப்புறம் திருத்தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள், வைணவம், சொற்பொழிவு எல்லாம் சொல்கிறாரு, ஆனால் சைவம்னு வைக்கிறேங்கிறாருன்ட்டு உடனே என்னுடைய சந்தேகத்தை, சைவம்னு சொல்கிறீங்களே அப்போ சிவன் சார்ந்தது மட்டும் இருக்குமா, ஆனால் உங்களுடைய கருத்தெல்லாம் மாற்றி சொல்கிறீங்களே உங்கள் கொள்கைன்னு கேட்டேன். அப்போ என்னம்மா செய்கிறது, நீங்களே அதுக்கு ஒரு பொருத்தமான பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் பேர் சிந்திச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அதே நேரத்துக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி பக்தி பசி அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு பிடிச்சி போயிருந்துச்சு. ஆனால் சில சந்தேகங்களை கேட்டார். ஐயினா ஆங்கிலத்தில் சொல்கிறீங்களா, தமிழில் சொல்கிறீங்களா அப்படின்னு முதல் ஐயம். சரி, ஆங்கிலமும் பொருந்தும், ஆனால் நான் சொல்கிறது தமிழில் உள்ள ஐயை தான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. சரி, தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி 42 எழுத்துக்கள் உள்ளன. உதாரணத்துக்கு ஆன்னா பசு, ஈனா கொடுத்தல், ஈதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது ஐயின்றது தலைவனை குறிக்கும். முழு முதற் கடவுளை நம்ம தலைவனாக அந்த உயிரினங்களுக்கெல்லாம் தலைவன் முழு முதற் கடவுள் தான். அது எந்த மதமோ எந்த கொள்கை உடையவங்க, சைவமோ வைணவமோ எதுவாக இருந்தாலும் அவங்க வழிபடுற தெய்வம் தான் முதல் தலைவன், அவங்களுக்கு தலைவன். அந்த எண்ணத்தில் தான் இந்த பேரை சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஐங்கிற ஆங்கில எழுத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தது அதை நம்ம அதையும் சொல்லலாம். ஐன்றது நான் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ நான்னா ஈகோ, அந்த ஆணவத்தை ஈகோவை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உயிரினங்கள் இறைவனை பற்றி கொள்ளணும், அந்த அற வழியில் செல்லணும். அப்படி இருந்தால் தான் நான்கிற அகங்காரம் போய் திருவடி நம்ம பிறவி பயனை அடையலாம், பிறவி பெருங்கடலை கடக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப பொருத்தமாக பிடிச்சிருந்தது. பக்தி பசி அப்படின்னு சொல்கிறீங்களேன்னா, ஆமாம், அது பக்தி மார்க்கம். அந்த பசி, அந்த ஒரு ஆர்வம் உள்ளவங்களால் மட்டும்தான் இந்த மார்க்கத்துக்குள்ளே அந்த தேடுதல் இருக்கும். அதனால அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவர் இத்தனை இதுலேயும் நான் ஒவ்வொரு எபிசோடும் பார்க்குறேன். ரொம்ப ஆர்வமாக அதுக்கு பின் உழைப்பு நிறைய போட்டு ஒவ்வொரு இதையும் சிரத்தையாக செய்வாங்க. எங்கே போனாலும் அது பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து அதுக்கு வேலை செஞ்சு செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வளர்ச்சி, இந்த சேனல் இன்னும் மென்மேலும் வளர்ந்து சிறப்பு பெறணும் அப்படின்னு என்னோட சேர்ந்து அனைவரும் வாழ்த்துங்கள். இன்னும் நன்றாக வளர வேண்டும். நிறைய ஆன்மீக கருத்துக்களை உலகுக்கு இவர் மூலியமாக பயன்பெறணும் இந்த உலகம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.